ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் ரிவால்வர் ரீட்டா. இது ஒரு பிளாக் காமெடி மூவி அப்படி சொல்லி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஜே.கே. சந்துரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப என்னடா இந்த படம் கோலமாவு கோகிலா படம் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் படம் பார்த்த பிறகு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பாண்டிச்சேரியில 2 ரவுடி கேங் இருக்காங்க. ஒன்று அஜய் கோஸ் கேங், இன்னொன்று சுனில் சூப்பர் சுப்ராயன் அவங்களோட கேங். இந்த 2 கேங்க்கு இடையில பகை ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. யார் எப்ப காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ஃபேமிலி. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா ராதிகா சரத்குமார், அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களோட லைஃப்ல சம்பாரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட அக்கா பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அவங்களோட வீட்டில் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தவறுதலா ரவுடியான சூப்பர் சுப்ராயன் வராரு. அங்க அவர் வந்த பிறகு சில கலைப்பரங்கள் நடக்குது. அதோட கண்டினியூட்டியா ரவுடியான சூப்பர் சுப்ராயன் இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ரிவால்வர் ரீட்டா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பட்டுச்சு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சது ராதிகா சரத்குமார் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்களோட பர்ஃபார்மன்ஸால தான் படத்துல சில இடங்கள் எல்லாத்துலேயும் காமெடி சீக்வன்சஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அவங்கள தாண்டி கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பெருசாக குறை சொல்கிற மாரி இல்லை. மற்ற நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னா, இந்த படம் ஒரு பிளாக் காமெடி மூவி. பிளாக் காமெடி அப்படிங்கிறது ஒரு டீம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிப்பாங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க பண்ற சில விஷயங்கள் காமெடியா இருக்கிற மாரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதான் பிளாக் காமெடி மூவி. இந்த படத்துல வர காமெடி சீக்வன்சஸ்லாம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஆக்சுவலா காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனை பொறுத்தது தான். ஸோ இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சில இடங்கள்ல ராதிகா சரத்குமார் அவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ், அதை தாண்டி 2-3 இடங்கள்ல மட்டும்தான் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ காமெடி சீக்வன்சஸ் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதனால இந்த படம் எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாரி தெரியல. ரொம்பவே மொக்க போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இது ஒரு பிளாக் காமெடி மூவி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது. இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் சில இடங்கள்ல மட்டும்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ காமெடி சீக்வன்சஸ் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாதனால இந்த படம் எனக்கு மொக்கையா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சுவாரஸ்யமா இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.